வணக்கம் நண்பர்களே, கண்ணை குக்கிங்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னாக்க இறால் சுரக்காய் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் வந்து இறால் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது வந்து சுரக்காய் வந்து இவ்வளோ துண்டு ஒரு சைஸு எடுத்துக்கணும். அடுத்தது இது அரைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து தேங்காய், பூண்டு, சோம்பு 3த்தையும் வந்து அரைச்சிக்கணும். தாளிக்கிறதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, ஒரு லெமன் சைஸு புளி எடுத்துக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி. மிளகாத்தூள் வந்து இந்த ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். உப்பு வந்து இந்த அளவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு போட்டுங்க உப்பு. தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம், கடுகு, இந்த பூண்டை கொஞ்சம் தட்டி போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இவ்வளோதான் இது இன்க்ரீடியன்ஸு. இந்த 3ஐயும் அரைச்சிட்டு நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். அடுத்தது நான் அந்த சுரக்காயை வந்து வெறும் வானலியில் போட்டு வதக்கி வச்சுருக்கிறேன். தண்ணி வற்றுற அளவுக்கு வதக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணி இருந்தால் குழம்பு வந்து தண்ணியாகிடும். அதனால தான் வந்து நான் நல்லா வதக்கியிருக்கேன் தண்ணி சுண்டுற அளவுக்கு. இப்போ நான் இதை அரைச்சிட்டு எப்படி குழம்பு செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், தேங்காய், சோம்பு, பூண்டு 3த்தையும் அரைச்சிக்கிட்டேன். அடுத்தது இப்போ அடுப்பு பற்ற வச்சு சமையல் ஆரம்பிச்சிடும். இதை குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். வானல் அடுப்பு வச்சுக்கலாம். தட்டி காய்ஞ்சது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 50 ml ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். ஃபஸ்ட்டு கடுகு, கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்தது பூண்டு நச்சு வச்சுருக்கோம்ல, அந்த பூண்டை போட்டுக்கலாம். வெங்காயத்தை இப்படி நச்சூறு போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் வதங்கணும். வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு. வெங்காயம் வதங்கிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி, நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கணும், இறாலை வந்து சேர்த்துக்கணும். இறால் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கிறதுனால மேலால் பேசிக்கணும். அது கொஞ்சம் வதங்கின பிறகு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இறால் போட்டு. அடுத்தது சுரக்காயை போட்டுக்கலாம். சுரக்காயை போட்டு வதக்கி வச்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே சுரக்காய் வதக்கியாச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம்.
இப்போ தண்ணியை கொஞ்சம் ஊற்றி வேக விடலாம். அப்புறமா புளியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். அப்புறமா புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளியும் தேங்காய் அதெல்லாம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்படியே மூடி வச்சுக்கலாம். வேகட்டும். மூடி வச்சு வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். நான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ அப்படியே கரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்படி கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து வேக விடுங்க. எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரணும். கொதிக்க விட்டு நான் காட்டுறேன். மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு இருந்துச்சு. மசாலாவெலாம் நல்லா அதில் சேர்ந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துருக்கு. குழம்பு ரெடி ஆகிட்டு. இறால் சுரக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து பரிமாற வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், எடுத்து பரிமாற வேண்டியதான். பாருங்க, சுவையான காரமான சுரக்காய் இறால் குழம்பு ரெடி. சாதத்தோட நம்ம பரிமாறிடலாம். இப்போ சாதத்தில் ஊற்றிக்கலாம் பாருங்கள். சாதத்தோடு சேர்த்து சாப்பிடலாம். சுவையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இறால்லாம் வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், சூப்பரான சுவையான இறால் சுரக்காய் குழம்பு ரெடி. சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள், சூடான சுவையான இறால் சுரக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.